எல்லாருக்கும் வணக்கம். இனி நான் சொல்ல போற தலைப்பு உன் மரண வாசலை எப்படி கடக்கப் போகிறாய். அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போறேன். பார்த்துருவோம். நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்கன்னா, பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணா நம்ம மோட்சத்துக்கு போயிடலாம். எல்லாருக்கும் சாப்பாடை போட்டு தூங்க வச்சோம்னா நம்ம மோட்சத்துக்கு போயிடலாம். இந்த ஞான வார்த்தைகள்லாம் கேட்டு அப்படியே மனசு அப்படியே பக்தி மார்க்கத்தில் அப்படியே உருகி நம்ம மோட்சத்துக்கு போயிடலாம். இப்படிலாம் பல பல டைமென்ஷன்ல உங்க மூளைகளை சிந்தனையில ஓடும். ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது. அது வேற. மரணம் என்பது உன்னோட உயிர் காத்த தனியா பிரிச்சு எடுக்கிற ஒரு சப்ஜெக்ட். பல காத்துகளானது தான் அந்த உடம்பு, பல காத்துகளானது தான் அந்த மனசு. இது எல்லாமே கூட்டு சேர்க்கையா இன்னும் ஒரு ப்ராஜெக்டா உருவாக்கி வச்சு அதுவும் வாழ்ந்துருக்கு, நீயும் வாழ்ந்துருக்கிற. இந்த கூட்டுல இருந்து நீ எப்படி தப்பிச்சு உன் சப்ஜெக்டை மட்டும் தனியா எடுத்து பிரிச்சு இந்த யூனிவர்ஸ்ல லிங்க் பண்ணணுமோ அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. அதுக்கு தான் யோகா பயிற்சி. நீ எவ்வளவுதான் விரதம் இருந்தாலும், நீ எவ்வளவுதான் தான தர்மம் பண்ணாலும், ஆனா நல்லதுதான். ஆனா எவ்வளவுதான் பண்ணாலும் அந்த யோக கலையை நீ செய்யாம விட்டுட்டீனா, அதாவது இறைவனுக்கு உன் பிராணனை சமர்ப்பணம் செய்யாம விட்டுட்டீனா, அந்த காத்து ஆகாய மரம் அடையாது. அது 2வது குவாண்டம்ல தான் சுத்தம். புரியுதுங்களா? கர்ப்பப்பையை தேடியே தான் போவோம். அப்போ உன்னோட காற்றாலைய நீ ஆகாயத்துக்கு செலுத்தணும்னா உன் மனம் விடுதலை ஆகணும். உன் மனம் விடுதலை ஆகிறதுக்கு தான் தான தர்மங்கள்லாம், பற்றுலாம் விரத்துக்காக தான் இந்த தான தர்மம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் தர்ம சாஸ்திரம்லாம் கொண்டு வரப்படுதே இதுக்காக தான். நீ எவ்வளவு தர்மம் பண்றியோ அவங்க ஆசீர்வாதம் பண்ற, அவங்க விடுற மூச்சு காத்து வழியா அந்த உன்னோட மெமரியில போய் விழுந்து உன்னை ஒரு நிலைக்கு கொண்டு போகும். இது எல்லாமே எண்ணங்கள் எண்ண அலைவரிசையில தான் அந்த உலகமே இயங்குது. எண்ணங்கள் இல்லைன்றில் வேற எதுவுமே கிடையாது. நீ ஜெயிக்கணும்னா மற்றவங்களோட ஆசீர்வாதம் வேணும், குருவோட ஆசீர்வாதம் வேணும், மற்ற ஜீவனோட ஆசீர்வாதம் வேணும். அப்படி ஆசீர்வாதிக்கப்பட்ட காற்று தான் இறைவனை தேடும். புரியுதுங்களா? இறைவன் என்பது வெட்ட வெளியா இருக்கின்ற ஆகாயம். உன்னோட சுவாசம் இந்த உடம்புல சிக்கி 2வது குவாண்டம் தொணக்கால் என்ற குவாண்டம் உள்ள சிக்கிக்கிட்டு இருக்கு. இந்த காற்று அலைய ஆகாய மார்க்கமா செலுத்தணும். அதுக்கு தான் யோகா போச்சு. பல டிசைன்ல யோகாலாம் கொடுப்பாங்க, பல டிசைன்லாம் இருக்குது. அந்த யோகாலாம் நம்மளுது கிடையாது. நம்ம யோகமே வேற. நெஞ்சில தைரியம் இருக்க மட்டும்தான் நான் சொல்லி ஒரு யோகத்தை செய்ய முடியும். இந்த சுண்டக்காய் வெண்டைக்காய் யோகாலாம் புச்சினக்கிறவங்களாம் யோகத்தை செய்ய முடியாது. புரியுதுங்களா? நேருக்கு நேராக சந்திக்கிறது யார? யமனை, மார்கண்டையன் யோகம். அது பல யோகம் இருக்குது. அந்த யோகத்துக்கு பேர் கந்து யோகம், மார்கண்ட யோகம், எல்லாமே அந்த ஒரு யோகத்தோட பேர் தான். இந்த சுண்டலி அடிக்கிற யோகம் நமக்கு கிடையாது. அப்போ அந்த மரணத்தை தாண்டி போற உன்னை நீயே பார்த்து உன்னை நீயே ரசிக்கிற யோகம் தான் உன்னை காப்பாற்றும். முழுக்க முழுக்க 100% இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ற யோகம். இப்போ நம்ம கடவுள்கள்லாம் முருகன்லாம் கண்ணாடி வச்சுக்கிறாருன்னா, ஏன்னா கண்ணாடி என்பது சூசம சரீரம். இந்த ஆகாயம் என்ற கடல்ல நீ தனியா ஒரு கிளாஸ் மாதிரி தெரியுது தான் அந்த சப்ஜெக்ட் விளக்க தான் ஒரு கண்ணாடி வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த யோகம்லாம் பண்ணா அது மாதிரிலாம் தெரியும். அப்போ உன்னை நீ காப்பாத்திக்க முயற்சி பண்ணாத வரைக்கும், உன்னோட பிராணனை உன்னோட உயிர் காத்த இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணாத வரைக்கும், நீயா கொண்டு போய் அந்த இடத்த போய் சேராத வரைக்கும் உனக்கு முக்தி மோட்சம் ஒன்றும் கிடையவே கிடையாது. புரியுங்களா? நீ எவ்வளவு நல்லது பண்றியோ, அதாவது உன்னோட சப்ஜெக்ட்ல உன்னோட மெமரியில எவ்வளவு நல்ல தர்மங்களை சேர்த்து வைக்கிறியோ, அந்த தர்மங்கள் ஏற்றபடி உன்னோட வாழ்க்கை அமையலாம். இல்லை வாழ் மனசுல எப்படி டிசைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அமையலாம். 100% இப்படியும் சொல்ல முடியாது, 100% அப்படியும் சொல்ல முடியாது. ஆனா நீ யோகத்துல கை வச்சு உன்னோட பிராணசக்தி எடுத்துட்டு போய் எங்க உன்னோட உயிர் ஸ்தானம் இருக்குதோ அந்த இடத்துல நீ சேர்க்க ஆரம்பிச்சுன்னா அதுல 1% கூட தப்பு நடக்காது.
நீ எப்படியாவது ஒரு 10 மார்க் ஆச்சு, இல்லை 20 ஆச்சு, 30 மார்க், 40 மார்க் பாஸ் ஆயிடுவேன். பூமி எர்த்துலேருந்து நீ அப்புக்கு போயிடுவேன். பூமியோட எர்த்துல தான் நீ மாட்டவே கூடாது. பூமியோட எர்த்து லிங்க்ல நீ மாட்டினா நீ மறுபடியும் ரீகலெக்ஷன் ஆகினே இருக்கணும். ரொம்ப தொல்லை. பூமியோட நெட்வொர்க் வந்து ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப தொல்லை. இதுதான் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம். சித்த மார்க்குன்னு ஒரு காலத்துல நம்ம நாட்டில் இருந்தது. இப்ப சித்த மார்க்கெல்லாம் கிடையாது. இதனாலதான் நம்ம முன்னோர்கள்லாம் சித்த வித்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வச்சு கொடுத்துருக்காங்க. கந்து யோகம், வாசி யோகம், காவடி யோகம், சிவ யோகம் என்று பல பேர்கள் இருக்கு. இப்போ நான் சொல்ற இந்த பயிற்சி தான் குவாண்டம் பயிற்சி. இப்போ நான் சொல்ற விஷயம் எந்த சாமியாரும் சொல்லியிருக்க மாட்டான். புரியுதுங்களா? சாமி என்ற பேர்ல, சாமியாரு என்ற பேர்ல யாருமே இந்த குவாண்டம் தியரி விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ அனுபவப்பட்டிருப்பாங்க, ஒரு புக்கில் படிச்சிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் இருக்கும், அதை வச்சு பேசிட்டு கதையை முடிச்சுட்டு போயிடுவாங்க. தவிர இவ்வளவு தெளிவா விளக்கமா எவனும் சொல்லியிருக்க மாட்டான். எர்த்து ஒரு காந்த புல்லன், இந்த காந்த புல்லனை கட் பண்ணி தானே வெளியே ஏறணும். அப்போ அந்த காந்த புல்லன் எங்க எது வரைக்கும் தொண்டை கீழே இருக்கிற சக்கரம் தான் இந்த எர்த்தோட லிங்க்ல வேலை செய்யும். அப்போ உன்னோட ஆறாவை, உன்னோட பிராண சக்தியை தொண்டைக்கு மேல இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல கலக்க வைக்கிறதுக்கு என்ன பயிற்சி பண்ணணுமோ அந்த பயிற்சி பண்ணாதான் நீ போ. இந்த எர்த் லிங்க் உனக்கு அதிகமா வந்த படத்துக்கு இந்த எர்த் லிங்க் தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். உன் மன உளைச்சலுக்கு, மன சோர்வுக்கு எல்லாமே இந்த எர்த் லிங்க் தான். இந்த எர்த் லிங்க் அதிகமாக 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 உன் உலகத்து மேல பற்று ஆசைகள் அதிகமாக அதிகமாக நீ எர்த்துல நல்ல கான்டாக்டா நல்லா இருப்ப. இந்த உடல் வாழ்க்கை நல்லா வாழ்வேன், ஆனா ஆகாய வாழ்க்கையில பயில ஆயிடுவேன். அப்போ நீ ஆகாய வாழ்க்கையில பாஸ் ஆகணும்னா எர்த் லிங்கை கட் பண்ணணும். அப்போ உன்னோட பிராண சக்தியை சரி பண்ணணும். அப்படி பண்ணாதான் உனக்கு பூரணமான விடுதலை கிடைக்குமே தவிர, இல்லைன்னா நீ இந்த எர்த் லிங்க்லேயே மாட்டின்னு தான் சுத்தணும். அட்லீஸ்ட் நீ ஒரு குலதெய்வமாச்சு போகணும். புரியுதுங்களா நான் சொல்றது? இப்போ இது மாதிரி பயிற்சிகளை செஞ்சு பழகி உன்னோட பிராணனையும் உங்களோட ஜீவனையும் காப்பாற்றிக்க முயற்சி பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.